லைவ் அப்டேட்டு லைவில் 4 உருட்டுராணிகள் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த 4 பேர் தான் இந்த படத்தை வந்து பார்த்துங்க. அப்போ சௌந்தர்யா வந்து உள்ளே வர்றாங்க. அப்போ 4 உருட்டுராணிகள் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது மஞ்சரி அப்படிங்கிற தளபதி என்ன பண்ணுறாங்க, ஆணுங்க பெண்கள் சைடு இருக்க பொருள்லாம் திருடிக்கிறாங்க. அந்த முன்னாடி அந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கத்தி கோல் வளையல் அதெல்லாம் இருக்குல்ல, அது திருடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜாக்லின் போய் அந்த பக்கம் ஆண்கள் சைடு இருக்க பொருளை வந்து திருடிக்கிறாங்க. திருடிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, நம்ம திருடிட்டோம் அவ்வளோதான், ஆண்கள் வந்து அதை காலையிலேருந்து தேடிருக்காங்க, நம்ம பரவாயில்ல நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சௌந்தர்யா உள்ள வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் அந்த சென்சபிளாக யோசிக்கக்கூடியவங்க வந்து அதான் சொல்லுவாங்க, ஏண்டி நம்மளே திருடி வச்சுக்கிட்டு நம்மளே காணன்னு போய் சொன்னால் அது எப்படி இருக்கும், அதனால் ஒழுங்காக அந்த பொருளை போய் வச்சுருங்க, கேம் வந்து ஆரம்பிக்கிட்டோம், கேம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அதை திருடணும் அப்படின்னா அது வந்து ஒரு சரியான மூவாக இருக்கும், இது வந்து தப்புடி போய் வைங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட வந்து மஞ்சுரியை வந்து கண்டிக்கிறாங்க. மஞ்சுரி நீ ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அடிச்சு விட்டாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சூரிக்கு வந்து மண்டையில் அது ஏறிக்குச்சு. மஞ்சூரி வந்து 3-4 தடவை சொல்லுது, ஐயோ என்ன வந்து இப்படி சொல்லிட்டா, ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு இப்படி திருடிட்டியேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு மாறி ஆயிடுது. இந்த போட்டோவில் பாருங்கள், அதனால தான் மஞ்சரி என்ன பண்ணுதுன்னா போய் தான் திருடின வளையல்கள்லாம் போய் வச்சுட்டு வந்துடுது. அப்போது இந்த இடத்துல வந்து அந்த கேமை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அதை சென்சிபிளாக வந்து அணுகிறது வந்து நம்ம சௌந்தர்யா மட்டும் தான். ஆல்ரெடி நைட்டு வந்து கத்தி கோல் அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருடினாங்க. அப்புறம் ஜாக்லின் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த ரணவை வந்து ஏமாற்றி, அதுவும் பவித்ரா வந்து அவன்கிட்ட அப்படியே நயந்து பேசி இது கேவலமாக தான் இருக்குது, என்ன பண்ணி தொலைக்கிறது பேசி அவன்கிட்ட வந்து அந்த பொருள்லாம் வந்து வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அதோட முடிஞ்சிருச்சுல. அதை விட்டுட்டு திருப்பி போய் திருடிட்டு நைட்டு போய் ஜாக்லின் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அப்போ தான் சௌந்தர்யா வந்து சென்சிபிளான கேட்டாங்க, இது வந்து நம்ம கேம் ஆரம்பிக்கும் போது அந்த சூழ்நிலையை திருடினா தான் அது வந்து ஒரு திருட்டாக இருக்கும், இப்போயே திருடி வச்சுக்கிட்டு எந்த பொருளுமே இருக்காது, அப்போ பொருள் எங்கே என்னத்தை திருடுறது, அப்புறம் நம்மளே திருடி வச்சுக்கிட்டு எங்கே பொருளை காணோம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறதெல்லாம் வந்து ஒரு சரியான கேமாக இருக்குது, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொடுத்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.